ஞான பாரதத்தின் தலைசிறந்த புதல்வர்களில் ஒருவான ரமண மகரிஷியின் மகா சமாதி தினம் இன்று. 1950ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் ரமண மகரிஷி மிகவும் சிரமப்பட்டுத்தான் பார்வையாளர்கள் அறைக்கு வந்து கொண்டிருந்தார். அதுபோல் மகரிஷியின் உடல்நிலை கருத்தில் கொண்டு பார்வையாளர் நேரமும் குறைக்கப்பட்டது. 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1950ஆம் ஆண்டு அன்று மகரிஷியின் உதவியாளர் சுவாமி சத்யானந்தா மகரிஷியின் கால்களுக்கு மசாஜ் செய்துவிட்டு கொண்டிருந்தார். சாயங்காலம் சுமார் 5 மணி அளவில் தன்னை நிமிர்த்தி உட்கார வைக்குமாறு சுவாமி சத்யானந்தாவிடம் மகரிஷி கூறினார். அதே நேரத்தில் அங்கு குழுமியிருந்த பக்தர்கள் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்று பக்தி கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அதுவரை சோர்வாக இருந்த மகரிஷியின் முகம் தனது தந்தையின் பெயரிலான சரண கோஷங்களை கேட்டவுடன் பிரகாசமடைந்தது. நீண்ட நேரமாக அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. சுவாமி சத்யானந்தாவும் தொடர்ச்சியாக அவரது கண்களில் விழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு கொதிக்க வைத்த இஞ்சி தண்ணீரை மகரிஷிக்கு புகட்டி கொண்டிருந்தார். மருத்துவர் மகரிஷிக்கு செயற்கை சுவாசம் பொருத்த நினைத்தார். ஆனால் மகரிஷி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மகரிஷியின் சுவாசம் படிப்படியாக குறைந்து சரியாக இரவு 8:47க்கு ஆடல் வல்லானின் கமல பாதங்களில் சரணடைந்தார். அவர் கடைசி நேரத்தில் கூறியது, நான் இறந்து கொண்டிருப்பதாக எல்லோரும் கூறுகிறீர்களே, நான் எங்கும் செல்லவில்லை. நான் எங்கு செல்வது? இங்கேதான் இருக்கிறேன். பக்தர்கள் தங்களை தவிக்கவிட்டு மகரிஷி செல்வதாக கதறிய போது மகரிஷி கூறியது, நீங்கள் இந்த உடலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள். குருவிற்கு உடல் வடிவம் கிடையாது. அதனால் இந்த பூத உடலை விட நேர்ந்தாலும் குருவுடனான பந்தம் நீடிக்கும். ஒருவருக்கு குரு அருள் கிடைத்துவிட்டால் அவர்கள் கைவிடப்படுவதில்லை. மகரிஷி எங்கேயும் போய்விடவில்லை. அவர் இங்கேதான் இருக்கிறார். மகரிஷியின் பூத உடல் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரது நினைவுகளும் போதனைகளும் ஆத்ம விசாரமும் என்றென்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ.